நாளில் இந்த அரங்கு வச்சிருக்கிறோம். போது சிஸ்டர் பேசிட்டு இருக்கும்போது நான் தான் சொன்னேன், இது ஓப்பனாக இருக்கே, இங்கே தான் அசம்பிளிலாம் வைப்பீங்களா அப்படின்ட்டு. எல்லாம் வெயிலில் தான் வைப்போம், இல்லை என்ன பிள்ளைங்க ஒதுங்கிக்கிறேங்க. சரி, அடுத்த வருஷம் நம்ம ஏதாவது ஒன்று முயற்சி பண்ணுவோம் என்று நான் சொன்னேன். அதற்கு விதை போட்டது அருட்தந்தை சிங்கராயர் அவர்களுடைய முயற்சி தான். இதுக்கு முன்னாடி போன வருஷம் இதே டயத்தில் நினைக்கிறேன், அருட்தந்தை சிங்கராயர் அவர்கள் பணிபுரிகின்ற அந்த பங்கில் உள்ள பள்ளியில் தூய சென்ட் ஜோசப் ஸ்கூல் நினைக்கிறேன், அதில் இதே போல் அதே மாதிரி போட்டாங்க. அதனுடைய நினைவு தான் எனக்கு வந்துச்சு. அதனால் அதை போட்ட அதே ஆள்கள் தான் இதையும் அமைத்து நமக்கு சிறப்பாக கொடுத்திருக்கிறார்கள். அதற்கு உதவி செய்த அத்தனை நல்ல உள்ளங்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த நாளில் அவங்க எல்லாருமே சாதாரண பங்கு மக்கள் தான். எங்கள் பங்கில் இருக்கிற அமெரிக்காவில் உள்ள பங்கு மக்கள். அதில் ஒருத்தர் எல்லா வருஷமும் ஒரு ப்ராஜெக்ட் நமக்கு கொடுப்பாரு. போன வருஷம் ராம்நாட்டில் கொடுத்துருக்காரு, இந்த வருஷம் நமக்கு செய்திருக்கிறார் ஜோக்கின். அவர்கிட்ட கேட்டேன், இங்கே வர்றதுக்கு முன்னாடி நான் அவர்கிட்ட கேட்டேன், நான் அங்கே போகிறேன் திறந்து வைப்பேன், உங்களுக்கு என்ன சொல்லணும்னு கேட்டேன். பிள்ளைங்கள்கிட்ட சொல்லுங்க ஐ லவ் தம் அப்படின்னு சொன்னார். நான் உங்கள் எல்லாரையும் அன்பு செய்கிறேன் என்று சொல்ல சொன்னார். உங்கள் நேரத்தையும் அந்த ஜோக்கின், ஜெஃப் ஜோக்கின் அவர் பேர், அவர் உங்கள் எல்லாரையும் அன்பு செய்கிறேன்னு சொல்லுங்க. அது மட்டும் இல்லை, ஒரு ரெக்வஸ்ட் வைங்க. எல்லா பிள்ளைங்கள்ட்டையும் ஒரு ரெக்வஸ்ட். என்ன ரெக்வஸ்ட்? ஜெபிக்க சொல்லுங்க, எங்க குடும்பத்துக்காக வேண்ட சொல்லுங்க என்று சொன்னார். அதனால அந்த குடும்பத்துக்காக சிறப்பாக வேண்டும். அதோடு சேர்ந்து உதவி செய்த பேட்பெடோடா, ஜோன், டேவிட், நான் எங்கள் பங்கில் உள்ள பங்கு சாமியார் கிரேக் மோர்லி, இந்த பங்கு பணியாளர்கள், பங்கில் உள்ள எல்லா மக்களுக்கும் நான் நன்றியை தெரிவித்துக் கொள்வேன். உங்கள் சார்பாக குறிப்பாக அருள் சகோதரிகள் அதை சிறப்பாக எடுத்து நிறைவேற்றினார்கள். அருள் சகோதரிகள் எல்லாருக்கும் வாழ்த்துக்கள். நம்ம வளரணும்னா இது ஒரு கூட்டு முயற்சி. நம்ம ஒரு ஆள் சேர்ந்து செய்ய முடியாது. இந்த பள்ளியுடைய வளர்ச்சி எல்லாருடைய கூட்டு முயற்சி. நீங்க நல்லா படிச்சு மார்க் வாங்குறீங்கன்னா உங்க முயற்சி மட்டுமல்ல, உங்களுக்கு உறுதுணையாக இருக்கிற ஆசிரியர் பெருமக்கள், தலைமை அருள் சகோதரி, உங்க பெற்றோர், உங்களுடைய முயற்சி எல்லாம் சேர்ந்துதான் உங்களை வளர்த்து இருக்குது, நம்ம வளாகத்தை வளர்த்து இருக்குது. ஆகவே இந்த கூட்டு முயற்சி எல்லாரும் சேர்ந்து ஒரு எல்லாருடைய உயர்வுக்காக உழைக்கிறது மிகவும் முக்கியமானது. அது இந்த காலகட்டத்தில் அருட்தந்தை சிங்கராயர் அவர்கள் சொன்னது போல வாய்ப்பு நிறைய இருக்கு. 9 வயசுல ஒரு பையன் செல்லுல உள்ள ஆப் எல்லாம் கண்டுபிடிக்கிறான். 9 வயசுல அவனை எல்லா கம்பெனிலையும் ஹையர் பண்ணி வச்சிருக்காங்க, வேலை செய்யறாங்க. எல்லா கம்பெனிக்கும் ஆப் தயாரிச்சு கொடுக்குறாங்க. செல்லுல ஆப் இருக்குல்ல, உங்களுக்கு கேம்ஸ் ஆப் இதெல்லாம் பாக்குறீங்கல்ல. 9 வயசுல ஃபர்ஸ்ட் டைம் அவன் பண்ணியிருக்கான். அதுக்கப்புறம் 13 வயசுல இப்ப சிஇஓ, ஒரு சாஃப்ட்வேர் கம்பெனிக்கு துபாயில சிஇஓவா இருக்கிறான் அந்த பையன். அந்த அளவுக்கு வாய்ப்புகள் சாமி சொன்ன மாதிரி இன்னைக்கு எல்லாம் ஈஸியா கிடைக்குது. நாங்க அமெரிக்காவில் எப்படி சாப்பிடுறோம்? நாங்க தான் சமைக்கிறோம். எதுல பார்த்து சமைக்கிறோம்? யூடியூப்ல பார்த்து சமைக்கிறோம். தமிழ்நாட்டில் ஒரு பையன் அப்படித்தான், 9th ஸ்டாண்டர்ட் படிக்கிற பையன் அமேசான்ல, நம்ம அமேசான்ல அவன் ஆப் தயாரிக்கிற ஒரு ஒன் ஆஃப் த பார்ட்டிஸ். அவன் அந்த அங்க வேலை செய்யற 2 லட்சம் சம்பளம் வாங்குறான் மாசம். 9ஆம் வகுப்பு படிக்கிற பையன். அப்ப எல்லாமே இப்ப நம்ம கையில இருக்கு, எல்லாமே நம்ம கையில இருக்கு, செல்லுல இருக்கு. நம்ம எவ்வளவு நேரம் செல்லுல மற்றதுக்காக செலவிடணும் தான். நம்ம நேரத்தை நல்லா ஜாலியா இருக்கணும் தான். அதே நேரத்துல அது நமக்கு பயன்படணும். இன்னைக்கு பாம் தயாரிக்கிறது வந்து கட்டடம் எப்படி கட்டுறதுங்கிறது வரைக்கும் எல்லாமே செல்லுல இருக்கு, யூடியூப்ல இருக்கு, ஃபேஸ்புக்ல இருக்கு, இன்ஸ்டாகிராம்ல இருக்கு. ஆனா சும்மா ஸ்டேட்டஸ் போட்டு நம்ம அதை மட்டும் நம்ம வெளிப்படுத்தக்கூடாது. அதுல இருந்து ஏதாவது கத்துக்கிறோம். நிறைய விஷயங்கள் அதுல நாங்க சமைக்க அதுல தான் கத்துக்கிறோம். அதுபோல நீங்க உங்களுடைய படிப்பு சம்பந்தமா உங்களுக்கு எந்தெந்த ஃபீல்டுல எல்லாம் இன்ட்ரெஸ்ட் இருக்கோ அதெல்லாம் வந்து நம்ம செல்ல இருந்து கற்றுக்கொள்ளலாம், யூடியூப்ல இருந்து கற்றுக்கொள்ளலாம். அப்படிப்பட்ட நம்முடைய திறமைகளை, உங்களுடைய திறமைகளை இன்னும் பட்டை தீட்டிக் கொள்ளுங்கள். மற்ற டவுன்ல உள்ள மாணவ மாணவியர்களுக்கு போட்டி போடக்கூடிய வகையில நீங்களும் போகணும். நம்ம கிராமப்புறத்துல இருக்கிறோம், கிராமப்புற பள்ளி என்றெல்லாம் வித்தியாசம் இல்லை. பிள்ளைங்களுக்குரிய அறிவு எல்லாருக்கும் ஒன்றுதான். அவர்களுக்கு வாய்ப்பு கூட கிடைக்குது, நமக்கு இல்லை. அப்ப நம்ம உருவாக்கி கொள்ள வேண்டும். நமக்கு இருக்கிற வாய்ப்புகளை இன்னும் நம்ம உருவாக்கி கொள்ள வேண்டும், பயன்படுத்தி கொள்ள வேண்டும்.
நேரத்தை சரியாக பயன்படுத்தி கொள்ள வேண்டும். எனவே அதை சிறப்பாக செய்து நம்ம பள்ளியை இன்னும் டவுனில் உள்ள மற்ற பள்ளிகளை கூட ஒப்பிட்டு இன்னும் எல்லா வகையிலும் கல்வியில் மட்டுமல்ல எல்லா திறனிலும் நீங்கள் வளர வேண்டும் என்று உங்களை வாழ்த்துகிறேன். மேலும் ஆசிரிய பெருமக்கள் அனைவரும் உங்களுக்காக உழைக்கிறாங்க. அவங்களோடு சேர்ந்து நீங்களும் இன்னும் வளர வேண்டும் என்று உங்களை வாழ்த்தி இந்த நாளிலே வருகை புரிந்திருக்கிற அருட்பணியாளர்கள் அனைவருக்கும் அருட்தந்தை சிங்கராயர், பங்கு பணியாளர், இந்த பிறந்த நாளை கொண்டாடும் அருட்தந்தை ரமேஷ், அவர் சிஸ்டர் சொன்னாங்க, ஃபாதர் 20ஆம் தேதி ஃபாதருக்கு பர்த்டே, பிறந்த நாள் வருது, வேற நாள் வச்சுக்கிடுவோமா அப்படின்னு கேட்டாங்க. ஏன் சிஸ்டர், நாங்கள் சிறப்பாக கொண்டாடிக்கிறோம், அதனால வேற நாளில் நம்ம இதை அன்னைக்கே அவருக்கு பிறந்த நாளையும் சேர்த்து கொண்டாடுவோமே அப்படின்னு சொல்லி நாங்கள் இதே நாளை ஃபிக்ஸ் பண்ணோம். அதனால் அருட்தந்தை புதிய பங்கு பணியாளர் ரமேஷ் ராஜா அவர்களுக்கும், அருட்தந்தை ரட்சகர் ரோச்மானவர் பங்கு தந்தை ராமநாதர் உதவி பங்கு தந்தை அவர்களுக்கும், நம்முடைய மண்ணின் மைந்தர் டென்னிஸ் அருட்தந்தை அவர்களுக்கும், இங்கு இருக்கிற அத்தனை அருள் சகோதரிகளுக்கும் ஆசிரியர் பெருமக்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகளும் வாழ்த்துக்கள். இறைவன் வரைந்த அழகிய ஓவியமே, என் பள்ளியில் சிறகடித்து பறந்த பட்டாம்பூச்சியே, எளிமையும் கடின உழைப்பும் உடையவரே, பெற்றோருக்கும் பெரியோர்களுக்கும் கீழ்ப்படிந்து வாழ்பவரே, தமது இனிமையான குரலால் பலரின் எண்ணங்களுக்கு பதிலளிப்பவரே, தனது உழைப்பால் பிறர் வளர்ச்சிக்கு உதவி மகிழ்வு காணும் மனமுடையவரே, ஒவ்வொரு நொடியும் இறைவனின் திட்டத்தை நிறைவேற்றி ஆற்றிக் கொண்டிருப்பவரே, உங்கள் பணி இறைவனின் ஆசிரோடு இன்னும் பல்லாண்டு பலருக்கும் பணிபுரிந்து வாழ வாழ்த்துகிறோம், ஜெபிக்கிறோம். அன்புடன் தாளாளர், தலைமை ஆசிரியை, அருட்சகோதரிகள், ஆசிரிய பெருமக்கள் மற்றும் மாணவ செல்வங்கள்.